வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் சங்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான நான் ரொட்டி ஃபுல்கா சைட் டிஷ் இது. இதுக்கு ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கல்லுப்பு, அதாவது நம்ம மசாலாலையும் உப்பு போட போகிறோம். மேரினேஷனுக்கு தேவையான உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இதுக்கு காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, நம்ம மசாலாவில் நிறையா சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சிட போகிறோம். அப்போ தான் இந்த மேரினேஷன் எல்லாமே சிக்கனில் நல்லா சார்ந்திருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் நல்லா கட்டி தயிராக இருந்தால் நல்லது. எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மேரினேஷன் முடிச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆன பிறகு, நம்ம ஆயிலெலாம் இதில் சேர்க்க போகிறது கிடையாது, நெய்யில் தான் சேர்க்க போகிறோம். நெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அது எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல டயட் ரெசிபி. நம்ம ஆயில் எதுவுமே ரொம்ப சேர்க்க போகிறது கிடையாது, கீயில் தான் சேர்க்குறோம். அடுத்து cashews ஒரு 10 முந்திரி எடுத்து அதையும் இந்த வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகணும். இது ரெண்டுமே ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நல்லா ஆறினோன்னே இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே பேன்லேயே மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதை எடுத்து நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம இந்த மேரினேஷன் பண்ணியிருக்க அந்த கேர்டுலேயே அந்த தண்ணி, சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், அந்த தண்ணியிலே இது வேகட்டும். இடையில நீங்கள் அடிக்கடி இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சிக்கன் ஈவனாக குக் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த மேரினேஷன் இருக்குல்ல, அது சிக்கனில் நல்லா கோட் ஆகும். அதனால் இடையில அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மசாலா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த தண்ணியே போதும். இதில் ஒரு ஆஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாஸ் ரெடி பண்ண பிறகு அதில் மீதி குக் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி சிக்கன் பீசஸ் எல்லாமே லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் சிக்கன் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஓகே, இப்போது சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இதே பேன்லேயே திரும்பவும் கீ சேர்த்துக்க போகிறோம். கீ நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த நெய்யிலே ஃப்ரை பண்ண போகிறோம். இது நான் ஃப்ரை ஆன பிறகு இதுலேருந்து அந்த கீ செப்பரேட் ஆகும். அந்த ஸ்டேஜில் பால் இதோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். பால் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இந்த கிரேவிக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா அதாவது குக் ஆகிடுச்சு. அடுத்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலோடு சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வேகட்டும். இப்போது இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாஸ் நல்லா குக்காகி திக்கனாகும். திக்காகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா திக்காயிடும். இப்போது சாஸ் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, 4 ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கஸ்தூரி மெத்தி
இது வந்து வெந்தயக்கீரையை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் கஸ்தூரி மெத்தி. இந்த மிக்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்க போகிறோம். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகும், ஸ்பைசஸோட ரா ஃப்ளேவரும் போகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அப்படி இப்போது இந்த கிரேவியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டு அதையும் இதோடையே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். இது வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் தான் இந்த சிக்கன் வந்து வேக போகுது. அதனால் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன், கேஷ்யூ பேஸ்ட்டு, அப்புறம் அந்த டொமேட்டோ பியூரி அதோட பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கொதிக்கும்போது ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்தது அப்படின்னா சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போது எனக்கு கிரேவி வந்து திக்காகிடுச்சு, சிக்கனும் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சைட் டிஷ் நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சிட்டோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான்ஸ் கிச்சன். அப்படியே தான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.